ஆக, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நியூட்ரிசார்ட்ல நியூட்ரிசார்ஜ் பிவிஎம் அப்படின்னா என்னங்க அப்படின்னு எல்லாமே சொல்ல போறோம். ஸோ நியூட்ரிசார்ஜ்ல பிவிஎம்எஃப் அப்படின்னு தெரியாம நம்ம எல்லாருமே இருக்கக்கூடாது. ஸோ பிவிஎம்எஃப் அப்படிங்கறத ஃபுல் டீட்டெயில நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நான் போட்டிருந்த டைம் டேபிள்ல ஹோம் மீட்டிங் தனியா 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா அது தேவை, அது ஒரு ஸ்பெஷலா எடுக்கணும் அப்படிங்கறதுனால இன்னைக்கு எடுக்காம அடுத்த ஸ்பெஷல் செஷன்லயும் அடுத்த வாரமும் அதே ஸ்பெஷல் செஷன்லயும் நான் எடுக்கிறேன். சரியா? சோ இது ஒண்ணு. அது போக யாரெல்லாம் மும்பைக்கு போறீங்களோ அங்க உங்களுக்கு கிடைக்கிற இந்த பிளேசர் வேஸ்ட் கோட் என்னவோ கிடைக்கும். பட் மும்பைக்கு போலங்க, ஆனா எனக்கு பிளேசர் இது எல்லாமே ட்ராஃபி அவார்ட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றவங்க நீங்க என்ன பண்ணலாம்? பட் நான் மும்பைக்கு போல, ஆனா நான் மும்பைக்கு அந்த பிளேசர் எனக்கு தகுதி வாய்ந்திருக்கேன், நான் வந்து ரூம் அடிச்சிருக்கேன், எனக்கு ட்ராஃபி இருக்கு, அவார்டு இருக்கு. பட் மும்பைக்கு போல அந்த ட்ராஃபி அவார்டு அந்த பிளேசர் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்களோட லீடர்கிட்ட நீங்க தான் இது மாதிரி வர முடியல, அதுக்கு பதிலா நாங்க இது பண்றோம், அது ஃப்ரீ அப்படிங்கிற சொல்ற ஒரு லெட்டர் வேணும். அது போக அந்த ஐடென்டி ப்ரூஃப் நீங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அந்த நீங்க ஒன்ஸ் புக் பண்ணிருப்பீங்கல்ல அந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்துச்சுல உங்களுக்கு என்ன ஜோனு அது எனக்கு அதையும் நீங்க சேர்த்து அனுப்பிச்சிருக்கணும். அந்த லெட்டர் அதுவும் அனுப்பும் பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிளேசர் காஃபி எல்லாமே வந்துடும், நீங்க மும்பைக்கு போகாட்டி கூட. பட் லெட்டர் அந்த ஐடென்டி இது எல்லாமே முக்கியம். திரும்ப நான் இது உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு இன்னைக்கு குரூப்ஸ்ல எல்லாத்துலயும் போட்டு விடுறேன். சரியா? சோ நம்ம இப்ப பார்க்க போறது நியூட்ரிசார்ஜ்ல பிபிஎம்எஃப் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம வந்து பெரிய ஒரு ஹைலைட். பிபிஎம்எஃப் புரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ், ஃபைபர், இதைத்தான் நம்ம சொல்றோம். 1 நிமிஷம் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அது நம்மளுடைய ஹைலைட். அது எப்படி 1 நிமிஷம் பிரேக்ஃபாஸ்ட்? 1 நிமிஷத்துல எப்படி சாப்பிட முடியும்? ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட 1 நிமிஷத்துல நம்ம நியூட்ரிசார்ஜ்ல எந்தெந்த பொருளை கொடுக்க போறோம் இதைதான் பார்க்க போறோம். இதுல புரோட்டீன் அண்ட் ஃபைபர் எதுல இருக்குன்னா நியூட்ரிசார்ஜ் கொக்கோ அண்ட் ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட்ல புரோட்டீனும் ஃபைபரும் இருக்கு. சரியா? நடுவுல இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸும் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் மேன்லயும் நியூட்ரிசார்ஜ் விமன்லையும் இருக்கு. அப்ப நியூட்ரிசார்ஜ் அந்த பிவிஎம்எஃப் யாருக்காக? அதுல புரோட்டீன் அப்படிங்கிற சத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது யாருக்காக அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஆமா அருண் சார், இன்னைக்கு வந்து ஹோம் மீட்டிங் தான், அதான் நான் சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சேன். இந்த ஹோம் மீட்டிங் எடுக்கிறதுக்கு எனக்கு சாலிடா 1 ஹவருக்கு மேல ஆகும். இது ஸ்பெஷல் செஷன். பட் நம்ம லேட்டா ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு நாளைக்கு இருக்கிற பிவிஎம் பார்த்துட்டு அடுத்து வர சனிக்கிழமை ஹோம் மீட்டிங், அது போக அடுத்த வாரமும் நம்ம ஹோம் மீட்டிங் செஷன்ஸ் தான் எடுக்க போறோம். அதுக்கு எனக்கு நிறைய நேரம் வேணுங்கிறதுனால இன்னைக்கு டைம் டேபிள் நாளைக்கு இருக்கிறத இன்னைக்கு எடுக்கிறேன் சார். சரியா? ஸோ அப்ப புரோட்டீன் யாருக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா புரதம் அப்படிங்கிற சத்து அனைவருக்கும் தேவை. யாரெல்லாம் உடம்புல நோய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, ஃபிட்டா வச்சிருக்கணும் உடம்ப அப்படின்னு வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு புரோட்டீன் தேவைங்க. சிம்பிளா சொல்ல போனா இப்ப நம்ம ஒரு உள்ளங்கை எடுத்துக்கிட்டோம்னா புரோட்டீன் ஒவ்வொரு சத்தும் ஒவ்வொரு விரல்களுக்கு இருக்கலாம். விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ், ஒமேகா, கார்போஹைட்ரேட், இப்படி ஒவ்வொரு சத்துக்களும் ஒவ்வொரு விரல் அளவு கொடுக்கலாமா? புரோட்டீனை வந்து இந்த உள்ளங்கை ஃபுல் அளவு நம்ம உடம்புக்கு கொடுக்கணுமா? சரியா? அப்ப நம்ம ஒரு உடம்புல அந்த உடம்புக்கு புரோட்டீன் இந்த அளவு கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல, கொடுக்க மாட்டேங்கிறோம். அதுதான் உண்மை. அப்ப புரோட்டீன் இருந்தா ஆரோக்கியமா இருக்கும். புரோட்டீன் டெபிஷியன்சி இப்ப நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும்னா என் உடம்புல புரோட்டீன் இருக்கா இல்லையா, நான் புரோட்டீன் பற்றாக்குறையினால இருக்கேனா இல்லையா, உடம்புக்கு புரோட்டீன் தேவைப்படுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும்ல. அத இன்னைக்கு பூர்த்தி பண்றதுதான் இன்னைக்கு நான் இப்ப சொல்ல போறேன். நான் சொல்ற அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தாலோ, நான் சொல்ற அறிகுறிகள் நீங்க வேற யாராச்சும் பார்த்தாலோ உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆகா என் உடம்புல புரோட்டீன் இல்ல அப்படின்னு அர்த்தம். ஸோ புரோட்டீன் இல்லாதவங்களுக்கு தான் உடம்புல இவ்வளவு பிரச்சனைகள் வரும். சரியா? அப்ப புரோட்டீன் இல்லைன்னா என்ன பிரச்சனைகள் வரும்னு கேட்டீங்கன்னா முதலாவது தடைப்படக்கூடியது தூக்கங்கள். எனக்கு தூக்கம் சரியா வரல, 8 மணி நேரம் நான் தூங்குவேன், எனக்கு தூங்குற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாவே இல்லை, எனக்கு தூங்க ஆரம்பிச்சதுக்கு டக்குனு முழிப்பு தட்டினா அடுத்து தூக்கம் வரல. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. தூக்கம் கண்டிப்பா முக்கியம். தூக்கம் இல்லைன்னா நீங்க கண்டிப்பா உங்களுக்கு புரோட்டீன் சோடி ஏதாச்சும் உங்களுக்கு கொடுத்துருங்க. தூங்குனாதான் வேற என்ன பிரச்சனை இருந்தாலுமே சரியாகும். தூக்கத்தை சரி பண்ணலன்னா உடம்புல வேற எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணவே முடியாது. தூக்கம் அவ்வளவு முக்கியம். அப்ப தூக்கம் இல்லைன்னா புரோட்டீன் இல்லைன்னா தூக்கம் சரியா இருக்காது. புரோட்டீன் இல்லைன்னா டயர்ட் ஆயிருவீங்க, ஃபுல் எனர்ஜி உங்க உடம்புக்கு இருக்காது.
சரியா? சோ புரோட்டீன் இல்லாட்டி சீக்கிரமே வயசான மாதிரி தெரியும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் போய் போட்டோ எடுத்து பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதும் இப்பயும் நீங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் தான் வித்தியாசம் தெரியணும். சரியா? அப்படியே உங்களுக்கு காலேஜ்ல பாருங்க எப்படி இருந்திருக்கேன் பாருங்க. இப்ப பாரு எப்படி இருந்திருக்கேன் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. 10 கிலோ கூடி அப்படியே ரொம்ப சப்பியா நீங்க ஆகி உங்களுடைய பேஸ்ல எல்லாத்துலயுமே அவ்வளவு மாற்றங்கள் இருக்கிற மாதிரி யாருமே இருக்க கூடாதுங்க. சரியா? அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு காரணம் புரோட்டீன் இல்ல. புரோட்டீன் நிறைய கொடுங்க. உங்களுக்கு இளமையா இருப்பீங்க. வயசாகுறது தெரியவே தெரியாது. சரியா? அப்ப ஃபேஸ்லயும் சரி, ஹேர்லயும் சரி, உங்களுக்கு முடி கொட்டுதா? உங்களுக்கு ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் இருக்கா? டார்க் சர்க்கிள் இருக்கா? ஃபேஸ்ல கொஞ்சம் தொங்குற மாதிரி இருக்கா? ரிங்கிள்ஸ் இருக்கா? எல்லா பிரச்சனைக்கும் நீங்க நியூட்ரி சார்ஜ்ல ப்ரோடேட் வந்து கொடுக்கலாம். சரியா? யாரெல்லாம் குழந்தைகளை தூக்காம அந்த பேக் எல்லாம் போட்டு தூக்கிட்டு போவாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் நிறுத்தி நீங்க ரோட்ல வச்சு சொல்லிட்டு போலாம். எனக்கு உங்க குழந்தைய நீங்க எவ்வளவு நேரம் தூக்கினாலும் வலி தெரியக்கூடாது. குழந்தைய கூட தூக்கி வைக்க முடியும் இல்லையா? அப்போ உங்களுக்கு வந்து புரோட்டீன் அப்படிங்கிற சக்தி இல்லை. அது போக எனக்கு வந்து கண்ணாடி எங்க வச்சுட்டோம்னு மறந்துட்டு தேடுறீங்க. எனக்கு என்னோட டீ கப்பி இதை கூட தூக்குறதுக்கு எனக்கு சக்தி கிடையாது. வீட்டு வேலைகளை பாத்துக்கிட்டீங்கன்னா செய்யறதுக்கு ஆள் வச்சிருக்கேன். முன்னாடி நல்லா பரபரன்னு பண்ணேன். இப்ப என்னால பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. சரியா? So அப்ப முன்னாடி இருந்த உடம்பும் உங்களுக்கு இப்ப இல்ல. இப்ப வெயிட் போட்டீங்க. என்னால முன்னாடி மாதிரி எனர்ஜி இல்ல அப்படின்னு சொல்றவர்களுக்கும் கொடுங்க. நியூட்ரி சார்ஜ் ப்ரோடயட் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருங்க. ஏசட்டிக்காவா இருக்கலாம், உங்களுக்கு ஸ்ட்ராபெரியா இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்துருங்க. சரியா? அடுத்தபடியாக நியூட்ரி சார்ஜ் உங்களுக்கு ப்ராடக்ட் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும்னா, நீங்க பாப்பீங்க யாராச்சும் சொல்லுவாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பேசும்போது ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்குங்க. குட்டி குட்டியா சளி பிடிக்குது, அதுக்கப்புறம் காய்ச்சல் அடிக்குது, டாக்டருக்கே போய் மாசம் மாசம் 1000 ரூபாய் ஏதாச்சும் கொடுக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்களா? அவங்க கிட்ட சொல்லி புரிய வைங்க. உங்களுக்கு சளி, காய்ச்சல், ஜலதோஷம், இருமல் அடிக்கடி வர்றதுக்கு காரணம் நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல புரோட்டீன் இல்லை. புரோட்டீன் நிறைஞ்ச சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் கூடிரும். எதுவுமே உங்களுக்கு ஈஸிக்குள்ள செய்யாது. உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அவர்களுக்கும் இப்ப நான் சொன்ன பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும் ப்ரோடேட்டை கொடுங்க. அது போக சிலர் சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் ஒரு 2 கிலோ வெயிட் குறைஞ்சா நல்லா இருப்பேன். இல்ல இங்க மட்டும் இங்கெல்லாம் கொஞ்சம் கொழுப்பு இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப லைட்டா ஒரு 2 கிலோ 3 கிலோ மட்டும் வெயிட் குறையணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்ம புரோட்டீன்ல எதுனாலும் கொடுங்க. எப்படி ஆகும்னா உடம்பு அதாவது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படி திணிச்சு திணறிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும்ல, அப்படி இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். உங்களுக்கு அந்த தொப்பை, அந்த வயிறு, தோட, உங்களுடைய காலு இது எல்லாத்துலயும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அது போக உங்களுக்கு ஃபியூச்சர்ல மெயினான சில டிசீஸ், அதாவது ரொம்ப உடல் பருமனாகாம இருக்கிறதற்கும் சக்கரை நோய் வராம இருக்கிற தடுக்கிறதற்கும் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புரோட்டீன் கொடுக்கலாம். சரி, அதனாலதான் நியூட்ரிசார்ஜ் கிளைசம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோடியேட்டும் இருக்கும். புரோட்டீன் பவுடரும் சேர்த்து கொடுப்போம் கிளைசம் மாத்திரைக்குள்ள. எதற்குங்க புரோட்டீன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரோட்டீன் நீங்க இப்ப வந்து சுகர் பேஷண்ட்ஸ் தனியா மாத்திரை சாப்பிடறத நியூட்ரிசார்ஜ் கிளைசம் சாப்பிடறதை விட நியூட்ரிசார்ஜ் கிளைசம் புரோட்டீன் பவுடர் சேர்த்து எடுக்கிறது நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து புரோட்டீனை கூட எடுத்துக்கிட்டு வரும் பட்சத்தில் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க உடம்புல அந்த சுகர் அளவு கொஞ்சம் கண்ட்ரோல் வர்றது தெரியும். அப்ப எல்லாருக்குமே புரோட்டீன் தேவை. ஏன்னா எல்லாருக்கும் புரோட்டீன் தேவை. நம்ம உடம்புல நீர், எலும்பு, மசில்ஸ், ஃபேட் இது எல்லாமே முக்கியமான ஒன்று. சரியா? அப்படிப்பட்ட எலும்புக்கும் சரி, அந்த எலும்புக்கு மேல இருக்கிற மசில்ஸ்க்கும் சரி புரோட்டீன் அவசியம். எலும்பு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் உங்களுக்கு. அதுக்கு கொலாஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான புரதம் அவசியம். எலும்பு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு அசதி தெரியாது. நிறைய நேரம் நடக்க முடியும், சாயாம உட்கார முடியும், குடிய முடியும், கீழே சம்பளம் கூட்டி உட்கார முடியும். சரியா? அப்ப அந்த பிளெக்சிபிலிட்டி, அந்த ஸ்ட்ராங்கா, அந்த மெயின் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லக்கூடியதே அந்த போன்ஸ் தான். எலும்பு நம்மளுக்கு உள்ள கடவுள் முக்கியமான உறுப்புகளை கூட எலும்புலாம் பத்திரமா வச்சிருக்காங்க. நெஞ்செலும்புக்குள்ளதானே உங்களுக்கு இருதயம் இருக்கு. மேல உங்களுக்கு தலை ஓடு வந்துக்குள்ளதானே உங்களுக்கு மூளை வந்து பத்திரமா இருக்கு. அப்ப இது ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா மேல இருக்கிற மசில்ஸ் அதுக்குள்ள உங்களுக்கு இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். அப்போ போன் ஸ்ட்ராங்கா இருக்கிறது அவசியம். போனுக்கு கால்சியம் இல்ல, புரோட்டீனும் அவசியம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்தது அந்த போன்ஸ்க்கு மேல இருக்கிற மசில்ஸ் நல்லா கில்லுன்னு இருக்கணுங்க. அதை நம்ம சின்ன வயசுல இருந்தே, அதாவது நான் ஒரு 20-30 வயசு ஆகுதுன்னா இப்ப நல்லா இருக்கும் உடம்பு. இப்பல இருந்தே நீங்க நல்லா பாத்துக்கணும். பார்க்காம விட்டுட்டீங்கன்னா
இந்த 50 வயசு கூட நீங்க தாண்டிடலாம், ஒண்ணும் முடியாது. 60ல ஆரம்பிக்க இல்லாட்டி 55ல இருந்து உங்களுக்கு பிரச்சனை உடம்புக்கு போக முடியாம உட்கார முடியாம நல்லா இருக்காது. உடம்ப பாக்குறதே வேலையா இருக்கு. சரியா? அப்ப நம்ம எவ்வளவுதான் சொத்து ஒரு 10 கார் வச்சிருந்தாலும் உடம்பு நல்லா இருந்தாதான் அதுல ஏறி போக முடியும். அதற்கு மசில்ஸ் அப்படிங்கிறது வேணும். மசில்ஸுக்கு புரோட்டீன் வேணும். சரியா? மசில்ஸ் எல்லா கட்டத்துக்கும் தேவை. நல்லா மசில்ஸ் இருக்கிறவங்களுக்கு பாருங்களேன், வேலை பார்க்கறதுக்கு அலுப்பு தட்டவே தட்டாது. சுறுசுறுப்பா இருப்பாங்க, அலுப்பு தட்டாது. எங்கனாலும் ஊருக்கு போயிட்டு வந்துடலாம். எவ்வளவு வயதாக இருந்தாலும் படிக்கட்டுகள் மாறி ஏற முடியும். கீழே உட்காரணுங்க, கீழே படுக்கணும்னாலும் படுக்க முடியும். அப்ப மசில்ஸ் இருக்கிறவங்களாலதான் ஃபுல் வேலை பண்ண முடியும். இம்யூன் சிஸ்டம் போகும். மசில்ஸ்க்கு புரோட்டீன் பவுடர். அப்ப புரோட்டீன் பவுடரை நீங்க யாரெல்லாம் நம்ம இப்போ பிரச்சனை சொன்னேனோ அனைத்து நபர்களுக்கும் புரோட்டீன் பவுடரை நீங்க கொடுங்க. எந்த புரோட்டீன் பவுடர்னாலும் பரவாயில்ல. நம்மகிட்ட இருக்கிற எல்லா இதையும் விட நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி அண்ட் கொக்கோ ப்ரோடேட்ல தான் புரோட்டீன் அதிகமா இருக்கு. சரியா? இப்ப இந்த 2 மனிதர்களை யாரு ரொம்ப பாக்குறதுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா, எல்லாரும் சொல்றது பிங்க் டிஷர்ட் தான். 2 பேர் ஹைட்டும் ஒண்ணு, வெயிட்டும் ஒண்ணு. அப்படியே எல்லாரும் பிளாக் டிஷர்ட் சொல்லாம அவர் தாங்க ஹீரோ மாதிரி இருக்காருன்னு சொல்றீங்க. காரணம், கொழுப்பு பிளாக் டிஷர்ட்டுக்கு கூட இருக்கு, மசில்ஸ் கம்மியா இருக்கு. அந்த ஹீரோ மாதிரி இருக்க அந்த பிங்க் டிஷர்ட்டுக்கு கொழுப்பு கம்மியா இருக்கு, மசில்ஸ் கூட இருக்கு. மசில்ஸ் கூட இருக்கிறவங்க தான் பாக்குறதற்கு பார்த்தனே சூப்பரா இருக்கப்பா உடம்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மசில்ஸ் இல்லைன்னா உங்களால கஷ்டப்படுவீங்க. இத நம்ம இப்ப கூட உணர மாட்டோம். நடக்கிறது ஓடுறதுன்னு போயிடும். ஒரு 60 வயசு கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிறதுனால சொல்றேன். மசில்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதுவாக இருந்தாலும், அதாவது உங்களால முடியும். வயசான காலத்தை ஈஸியா அவங்களால கிராஸ் பண்ண முடியும். நோய்கள் வரக்கூடாதுன்னா புரோட்டீன் எடுத்துக்கோங்க. ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி. உங்க உடம்புல எக்ஸ்ட்ரா கொழுப்ப கொஞ்சம் குறைச்சு கொடுக்கும். உங்களுக்கு பெண்கள் அப்படின்னா வீடையும் பார்த்துக்கணும், நீங்க குழந்தைகளையும் பார்த்துக்கணும். ஒரு மல்டி ரோல் பிளே பண்ற மாதிரி இருக்கும். சமைக்கணும், இது பண்ணணும், வேலை பார்க்கணும். எல்லா வேலைகளையும் பண்றதற்கு முடியாதவர்களுக்கு நியூட்ரிசார்ஜ் ப்ரோடையேட்டை 2 வேளை பால்ல கலந்து குடிக்க சொல்லுங்க. சரியா? ஏன்னா பெண்களுடைய உடம்புல மாதம் மாதம் ரத்தம் உடம்புல இருந்து வெளியே போகும்போது அதற்கு ஈடுபடுத்துற மாதிரி அவங்க இவ்வளவு புரோட்டீன் விட்டமின்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தாதான் உண்டு. சரியா? அப்ப மசில்ஸ் முக்கியம்ன்றத உணர்ந்துட்டோம். இப்ப மசில்ஸ் இருக்குன்னு சந்தோஷப்படாதீங்க. 30 வயசுக்கு அப்புறம் மசில்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நீங்க உடம்பு எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாலும் குறையுமா. அப்ப என்னங்க பண்ணணும்னா, 35 வயசு ஆயிடுச்சு, அப்ப நீங்க கூடுதலாக இன்னும் உங்க உடம்புக்கு புரோட்டீன் கொடுங்க. கூடுதலாக இன்னும் சில வேலைகளை பாருங்க. அதாவது புரோட்டீன் மட்டும் சாப்பிட்டா போதாது, புரோட்டீனுக்கு நிவர்த்தி பண்ற மாதிரி எக்ஸசைஸும் பண்ணணுங்க. நான் 1 மணி நேரம் வாக்கிங் போறேங்க, நான் சைக்கிள் ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டிடுவேங்க, நான் ஜிம்முக்கு போறேன், அதுக்கேத்த மாதிரி புரோட்டீனும் சாப்பிடுவேங்கிற மாதிரி இருக்கணும். சாப்பாடும் முக்கியம், வேலையும் முக்கியம். சாப்பாடு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாலும் தப்பு, வேலை மட்டும் நிறைய பார்த்துக்கிட்டே பண்ணாலும் தப்பு. சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம், ஹவுஸ் ஒய்ஃப்ல இருந்து, ஆண்கள்ல இருந்து, பெண்கள்ல இருந்து எல்லாருக்குமே சொல்லி புரிய வைக்கிறோம். உங்களுடைய உடல் பருமனை கொஞ்சம் குறைக்கிறதற்கு, மசில் சேர்க்கிறதற்கு, நோய்கள் வராம இருக்கிறதற்கு, சர்க்கரை நோய் வராம தடுக்கிறதற்கு, சர்க்கரை நோய் இருந்தாலும் அதை கண்ட்ரோலுக்கு வைக்கிறதற்கு நியூட்ரிசார்ஜ்ல ப்ரோடயட் எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. சரியா? அப்ப புரோட்டீன் எடுக்கிறவங்கள பாத்தீங்கன்னா, நீங்க யாராச்சும் பார்க்கும்போது இது வயசானதே தெரியலன்னு நினைப்பீங்கல்ல, அவங்க கண்டிப்பா 100% அவங்களுடைய சாப்பாட்டுல நல்ல புரோட்டீன் எடுக்கிறாங்க. சரியா? அப்ப நம்ம என்ன சொல்லணும், அனைத்து காலகட்டத்திற்கும் தேவை என்ன தேவை, புரோட்டீன் தேவை. சரியா? சோ எவ்வளவு தேவைன்னா, நீங்க எவ்வளவு வெயிட் இருக்கீங்க அதற்கு ஏத்த மாதிரி புரோட்டீன் தேவை. 20 கிலோனா 20 கிராம், 50 கிலோனா 50 கிராம், 80 கிலோனா 80 கிராம். அப்ப நீங்க புரோட்டீன் எந்த அளவு உங்க கிலோ வெயிட் இருக்கோ அந்த அவ்வளவு கிராம்ஸ் உங்க உடம்புக்கு புரோட்டீன் தேவை. ஆவரேஜா பார்த்தோம்னா 50ல இருந்து ஒரு 60 கிராம் புரோட்டீன் உங்க உடம்புக்கு தேவை. இன்னும் கூடுதலா ஒரு விவசாயியா, ஒரு மேஸ்திரி, கொத்தனாரு, அவங்கெல்லாம் அவங்களோட உடல் உழைப்பு நிறைய பண்றாங்க. அப்ப இன்னும் புரோட்டீன் அவங்க எல்லாம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கணும். நம்மளை விட கூடுதலா தேவை. நார்மலா லைஃப் லீட் பண்ணுவோம்ன்றவங்களுக்கு 50 கிராம் வச்சா, அவங்களுக்கு எல்லாம் கூடுதலா தேவை. நெருக்கி ஒரு 120 கிராம் புரோட்டீன் போல தேவைப்படும். சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம், புரோட்டீன் பவுடரை கொடுக்குறோம். ஏன்னா நீங்க சாப்பாட்டு மூலியமா புரோட்டீனை ஃபுல்லா எடுக்கவே மாட்டீங்க. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் பால் குடிச்சு, மீன் சாப்பிட்டு, முட்டை சாப்பிட்டு, கறி சாப்பிட்டு, சப்பாத்தி சாப்பிட்டு, சுண்டல் சாப்பிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டா கூட
50 கிராம் புரோட்டீனை கண்டிப்பா ஈடுபடுத்த முடியாது. அப்ப இதெல்லாத்தையும் சாப்பிடுறோமானா இல்ல. அது போக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல, சுவாசிக்கிற காத்துல கிருமிகள், நச்சுக்கள் இருக்கத்தான் செய்யுதுங்க. இதுல இருந்து தப்பிக்க முடியுமானா இன்னும் உலகம் வேறு மாதிரி மாறும். எப்படி மாறும்னா அட்வான்ஸ்டா கண்டுபிடிச்சிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு செடியில இருந்து எனக்கு எவ்வளவு தக்காளி மேக்சிமம் ஈல்டு பண்ண முடியுதோ அதுக்கேத்த மாதிரி நான் அந்த விதைய உருவாக்குறேன் அப்படிங்கறதற்காக ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பண்றாங்க. நீங்க ஒரு நாட்டு தக்காளி சாப்பிடறதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நாட்டு காய்கறிகள் தான் நல்லது. பட் எதுவுமே நமக்கு கிடைக்கிறது இல்லை. சரியா? அப்போ நான் ஆப்பிள் சாப்பிடுறேன். அதுக்கு மேல பேக் புரோட்டீன் இருக்கா இல்ல எல்லாத்தையும் நீங்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? இப்ப பாருங்க வாட்டர் மிலான் சொல்றோம். நமக்கு வாங்குறதுக்கே பயமா இருக்கு. எதுல ஊசி போட்டு எதுல கலர் சேர்க்கறாங்க, எது நல்லது எது கெட்டது. நீ பார்த்து பார்த்து ஃபுல் ஆர்கானிக் போகணும் அப்படின்னு நினைச்சா ஃபுல் ஆர்கானிக் நேச்சுரல் சான்ஸே கிடையாது. நீங்க எவ்வளவு பணக்காரங்களாக இருந்தாலும் நீங்களே வீட்டுல போட்டு உரத்தை போட்டு உருவாக்கி அரிசியில இருந்து எல்லாம் உருவாக்குனாதான் தவிர மித்தபடி நீங்க வெளியில வாங்குற எல்லாமே நேச்சுரல் ஆர்கானிக்னு சொன்னாலும் அதை நம்ப முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? சாப்பிடுறோம். ஆப்பிள் பேக்ஸோ கிக்கோ ஏதோ ஒண்ணு உள்ள போகுதுங்க. போனாலும் அது உடம்புக்கு ஒட்டாம நச்சுக்கள்ல வெளியில அனுப்பணும்னா நோய் எதிர்ப்பு சக்தியை உங்க உடம்பு கூட்டி கொடுக்கணும். அதுக்குதான் புரோட்டீன் தேவை. ஏன்னா முன்னாடி இப்ப நீங்க உங்க பாட்டி தாத்தா காலத்துல நாங்க இருப்போம், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கோம்னா நம்ம நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க குடிக்கிற தண்ணி உங்களுக்கு அமிர்தம் மாதிரி இருந்துச்சு. நீங்க சாப்பிடுற வெறும் அந்த ரைஸ் கூட அந்த மண்ணுல இயற்கை உரத்தினால விளைஞ்சு வந்தது அவ்வளவு சத்தான ஒன்று. நீங்க குடிக்கிற கேப்பையாகட்டும் சூடா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க வேலை செய்றீங்க, உடல் உழைப்பு கொடுக்குறீங்க, நல்லா சத்தா சாப்பிடுறீங்க. சரியா? அப்ப உங்களுக்கு எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. பிஸ்கட்ஸ், சாக்லேட்ஸ் எக்ஸ்ட்ராவா எதுவுமே கிடையாது. மேக்சிமம் கடலை மிட்டாய் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. வேற எதுவுமே கிடையாதுல்ல. உடல் உழைப்பும் இருந்துச்சு, சாப்பாடும் இருந்துச்சு. எந்த ஒரு கெமிக்கல், பெஸ்டிசைட்ஸ், ப்ரிசர்வேட்டிவ் நோயால சுண்டல் பண்ணி நம்ம யாருமே சாப்பிட மாட்டோம். அதுல சுண்டல் பண்ணி சாப்பிட்டா அது ஒரு நல்ல புரோட்டீன் அப்படின்னு சொல்றாங்க. அதுல சுண்டல் பண்ணி நம்ம சாப்பிடவும் மாட்டோம். அதுல சுண்டலுக்குள்ள கொழுப்பு சத்தும் நிறைஞ்சிருக்கும், கார்போஹைட்ரேட்டும் நிறைஞ்சிருக்கும், உடம்புக்கு தேவையில்லாத நச்சுக்களும் சேர்ந்திருக்கும். அதுல நல்லதும் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. நீங்க சாப்பிடுற சுண்டல்ல பாசி பருப்பு, நிலக்கடலை எல்லாத்துலயும் புரோட்டீன் இருக்கு. பட் புரோட்டீன் மட்டும் இல்ல, புரோட்டீனோட சேர்த்து இன்னும் சில விஷயங்களும் இருக்கு. அப்ப அதுல இருக்கிற புரோட்டீனை மட்டும் எனக்கு பிரிச்சு எடுத்துட்டா அது நல்லது தானே? ஆமா. அதை நம்ம பண்ண முடியாது. அதைத்தான் அமெரிக்கால இருக்கிற ஒரு கம்பெனி டியூபாண்ட் அப்படிங்கிற கம்பெனி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா புரோட்டீனை மட்டும் நவீன முறையினால பிரிச்சு எடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் ஐசோலேட்டட் சோயா புரோட்டீன். இந்த ஐசோலேட்டட் சோயா புரோட்டீனை நமக்கு கொடுக்கறது டியூபாண்ட். நம்ம சும்மா லோக்கலா நம்மளே பிரிச்சு எடுக்கல. இது ஒரு பெரிய ப்ராசஸ். சரியா? இந்த ப்ராசஸ த பெஸ்ட் குவாலிட்டியா பண்ணிக்கிட்டு இருக்கிறது டியூபாண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம அவங்க கிட்டதான் வாங்குறோம். இத வாங்குறது நம்ம தான், நியூட்ரிசார்ஜ் தான். நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ரோடையட், நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி ப்ரோடையட், நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடையட் எல்லாத்துலயும் நம்ம வச்சிருக்க புரோட்டீன் அவங்க கிட்ட இருந்து வாங்கிதான் புரோட்டீனா இது பண்றோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா டியூபாண்ட் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி அடிச்சு இவங்க எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு சப்ளை பண்றாங்க, எவ்வளவு பெஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லி கூகுள்ல பாருங்க. நான் அடுத்து ஒரு கூகுள்ல போய் நானும் டைரக்டா காட்டுறேன். ஏன்னா எதுனால டைரக்டா காட்டேன், எதுவுமே பொய் கிடையாது இங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். சரியா? அப்ப உள்ள உங்களுக்கு ஷேஷையா இருக்கும். உள்ள உங்களுக்கு ஒரு ஒவ்வொரு ஷாஷையா இருக்கும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஷாஷை எடுத்து பால்ல கலந்து கொடுக்கும். 74% உங்களுக்கு புரதம் தான். சரியா? இதே இது நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடையட்ல 64% புரோட்டீன். அதுல கொஞ்சம் கம்மி, இதுலதான் கூட. சரியா? நியூட்ரிசார்ஜ் உங்களுக்கு கேசர் பிஸ்தா ப்ரோடைட்டும் ஸ்ட்ராபெரி ப்ரோடைட்டும் பியூர் வெஜ். ஸ்ட்ராபெரிக்குள்ள ஸ்ட்ராபெரி பொடி வச்சிருக்காங்க, கொக்கோக்குள்ள கொக்கோ பொடி இருக்கு. மித்தபடி இந்த ரெண்டுலயுமே மூணே மூணு இன்கிரீடியன்ட் தான். என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா
நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ராடக்ட்டும் சரி, நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட்டும் சரி, உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸ்ட்ராபெரி சமா ஐசோலேட்டட் புரோட்டீன், ஐசோலேட்டட் சோயா புரோட்டீன் சமா ஃபைபர். புரோட்டீன் இருக்கிற இடத்துல ஃபைபரும் இருக்கிறதுனால 3 லேபிள். இப்படி 3 லேபிள் வச்சு ஏதாச்சும் ஒரு பொருள் கேட்டீங்கன்னா வச்சு இருக்கிற ப்ராடக்ட்னா நம்ம ஆச்சரியப்படணும். வேற ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எந்த ஒரு பேருமே கிடையாதுங்க, எதுவுமே கிடையாது. அப்ப ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத பொருட்களை தாராளமா வாங்குங்க. இதுக்குள்ள ஸ்பூனை போட்டு இப்படிலாம் எடுக்க நீங்க தேவையில்லை. எடுக்கும் போது ஐயோ தண்ணி பற்றாம, காத்து பெயராம, மூடி வைங்க, கட்டி ஆயிரும், எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் கிழிச்சு போட போறோம். ஹார்லிக்ஸ் ஒரு ஸ்பூன் எடுத்து வெளியில வைங்க, 5 நிமிஷம் 6வது நிமிஷம் கெட்டி ஆயிரும். லாஸ்ட் பாட்டில் இது வரும்போது ஸ்பூனை உள்ள விட்டு விட்டு நம்ம எடுக்கிறதுனால கடைசி பாத்தீங்கன்னா எல்லாமே அவ்வளவுதான், கீழே தான் போடணும், ரொம்ப கட்டியாயிரும். ஹார்லிக்ஸ் பூஸ்ட் போன்விட்டா இதை நீங்க எடுத்து கொஞ்சோண்டி பொடியை வெளியில வச்சுட்டு தூங்கிருக்க, காலையில எந்திரிச்சு பாருங்க அப்படியே பொடியாதான் இருக்கும். சரி, அதுலயே நம்ம வந்து அதோடைய உண்மை எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெருக்கி உங்களுக்கு ஒரு பேக்கெட் நீங்க எடுக்கும் பட்சத்தில் 15 கிராம் புரோட்டீன் உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? 15 கிராம்ஸ் புரோட்டீன். இதை நீங்க சாம்பிள் கூட உங்களுக்கு 15 கிராம் விரும்ப மாட்டோம், மொத்தமா தான் நம்ம கொடுப்போம். ஸோ இது நீங்க டிராவல் பண்றதுக்கும் ஈஸி, அப்படியே எடுத்துக்கிட்டு போறதுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கும். சரியா? சிலர் சொல்லுவாங்க நான் வெயிட் புரோட்டீன் எடுக்கிறேன்னு சொல்லுவேன். அதுக்கு இதுக்கு என்னங்க வித்தியாசம்? அது நம்மளுடைய இது வந்து டைரக்டா நம்ம வந்து சோயால இருந்து எடுக்கக்கூடிய, அது வந்து அனிமல்ஸோடைய இதுல இருந்து எடுக்கக்கூடிய, அது வந்து அனிமல். சரியா? ஏன்னா அது வந்து பால்ல இருந்து எடுக்கக்கூடியது. ஸோ சிலருக்கு பால் வந்து அலர்ஜியா இருக்கும், லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் கொடுக்கும். இது நம்மளுக்கு எந்த ஒரு அலர்ஜியும் கொடுக்காது. அதை விட இது உடம்புல போய் நல்லா ஒட்டும். பட் அதுக்கும் பிடிகாஸ் வேல்யூ 1, இதுக்கும் பிடிகாஸ் வேல்யூ தான். பட் டைஜஸ்டபிலிட்டி பார்க்கும்போது இது நமக்கு பெஸ்டா இருக்கும். அது ரொம்ப காசு கூட வெயிட் போடும். சரியா? அப்ப நமக்கு இதுல ஒரு ஷேஷைல உங்களுக்கு நெருக்கி 15 கிராம் புரோட்டீன் கிடைச்சிருக்கு. அது போக ஃபைபர் சேர்த்திருக்கும். இந்த அளவுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து கம்மியான விலையில நம்ம தான் கொடுக்குறோம். மீதி எல்லாம் புரோட்டீன் இருக்கிற இடத்துல யாராச்சும் ஃபைபரை சேர்க்காட்டி அதை வாங்காதீங்க, அது பெஸ்ட் கிடையாது. புரோட்டீனோட சேர்த்து ஃபைபரும் கொடுக்கணும். சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? புரோட்டீனே எடுக்கிறதுக்கு நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி ப்ரோப்ரோப்ரைட் சொல்லிட்டு, அடுத்து விட்டமின் மினரல்ஸ் வேணாமாங்க? விட்டமின் மினரல்ஸும் வேணும். புரோட்டீன் ஃபர்ஸ்ட், அதுதான் டாப். அடுத்தபடியாக உங்களுக்கு விட்டமின் மினரல்ஸும் வேணும். அப்ப நீங்க டெய்லி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்ல தான் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கு. புரோட்டீன் எதுல இருக்கு? பால், முட்டை, கறி, மீன், நட்ஸ், அது போக பயிர் வகைகள்ல புரோட்டீன் இருக்கு. மித்தபடி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காய்கறி பழங்கள்ல தான் ஒரு நாள் சாப்பிட்டா ஆரோக்கியமா இருப்பாங்க. ஒரு மாசத்துல அவங்களோட ஸ்கின், ஹேர், கலரு தக 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 தகன்னு வந்துருவீங்க. சரி, எவ்வளோ டார்க்கா இருந்தாலும் அதை சாப்பிட்ட உடனே அந்த கலர் சாப்பிட்டா. பட் இன்றைய நிலைமைக்கு 1 கிலோ ஆப்பிள், 1 கிலோ கிரேப்ஸ் எவ்வளவு ரூபாய் எல்லாத்தையும் வாங்க முடியல, கஷ்டமா இருக்கு, வாங்க முடியல. அப்படின்னாலும் எல்லாருமே ஃப்ரூட் சாப்பிடறது விரும்ப மாட்டாங்க. ஆனா சயின்ஸ் வந்து ஒரு ஆன்சர் சொல்லுது. நீங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட முடியாத நிலையிலையும் நாங்க கம்மி விலையில அதுல இருக்கிற சத்தை எடுத்து கான்சென்ட்ரேட்டடா வைக்க முடியுமானா வைக்க முடியும். பைனாப்பிள் இருந்து அந்த சத்தை எடுக்க முடியுமா? முடியும். ஸ்ட்ராபெரில இருந்து எடுக்க முடியுமா? முடியும். அதை ஒரு மாத்திரைக்குள்ள குத்தி அடக்க முடியுமா? முடியுங்க. அதைத்தான் சொல்றேன். சரியா? அது 99% இப்ப பைனாப்பிள் சாப்பிடுறோம், எவ்வளவு பைனாப்பிள் சத்து கிடைக்குமாங்க? 100% கிடைக்குங்க. பைனாப்பிள் சத்து எடுத்த மாத்திரை இதுல இருக்குங்க. அந்த சத்து இருக்கிறத சாப்பிட்டா என் உடம்புல ஒட்டுமாங்கன்னு கேட்டா 99% ஒட்டும். 1% தான் கம்மி பண்ணிருக்காங்க, எல்லாருக்குமே ஒட்டும். நீங்க கேள்வி கேட்கவே வேணும். சரியா? அப்ப இந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் எதுல இருக்கு நியூட்ரிசார்ஜ்லன்னா,
ஆண்களுக்கு நியூட்ரிசார்ஜ் மேன், பெண்களுக்கு நியூட்ரிசார்ஜ். இதுக்குள்ள ஆண்களுக்கு உரியது நியூட்ரிசார்ஜ் 13, 12 வயசுக்கு மேல எல்லாருக்குமே கொடுங்க. 33 வகையான சத்துக்கள் இருக்கு. அப்ப 33னா எத்துக்கு சமம்? ஒரு நாள்ல நீங்க 33 வகையான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்தா எவ்வளவு நன்மையோ அவ்வளவு நன்மை இருக்கு இந்த ஒரு மாத்திரையில அர்த்தம். இதே மாதிரி நிறைய இருக்கு. பட் ஒரு மாத்திரை 12,000 ரூபாய்க்கு கொடுக்கறதெல்லாம் நமக்கு மட்டும்தாங்க, வேற யாருமே கிடையாது. யாருக்கெல்லாம் பீரியட்ஸ் வருதோ நியூட்ரிசார்ஜ் விமன் கொடுங்க. 50 வகையான சத்துக்கள் இதுல இருக்கு. நியூட்ரிசார்ஜ் மேனை விட இதுக்கு என்னங்க வித்தியாசம், இதுக்கும் அதுக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூலிகைகள். சரியா? 6 மூலிகைகள் இருக்கு. 13 வகையான ஃப்ரூட்ஸ் பிளெண்ட் வந்து இதுல வச்சிருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் இதுதான் வித்தியாசம். சோ அப்ப இதை யார் எடுத்துக்கணும், அதை யார் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நியூட்ரிசார்ஜ்ல PVM ஆண்களுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு ப்ரோடக்ட்டும் நியூட்ரிசார்ஜ் மேனையும் கொடுக்கணும். இதுல வந்து வெஜ் ஒமேகாவை சேர்க்கல, பட் அதையும் சேர்த்து கொடுக்குறேன். ஏன்னா நம்ம இதுக்குள்ள இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் நான் பேசும்போது அவங்க சொல்றது உண்மைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி எது அப்படின்னு சொல்லி நான் வந்து ரிவ்யூ கேட்கறது கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவங்க சொல்ற உண்மைகள், ஒருத்தங்களுக்கு நீங்க நியூட்ரிசார்ஜ் மேனை கொடுக்கறத விட நியூட்ரிசார்ஜ் மேன், நியூட்ரிசார்ஜ் ஏதாச்சும் ஒரு ப்ரோடக்ட், நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா கொடுத்தா நல்ல ரிசல்ட் தெரியுது. சரி. சோ அப்ப நம்ம தனியா ஒண்ணு குடுக்கறத விட முடிஞ்ச அளவுக்கு PVM கொடுத்துருங்க, கொடுத்துருங்க. ஏன்னா சிலர் நம்ம கிட்ட சொல்றது நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ராடக்ட் கொடுத்துருப்போமா, இதுல அந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியலங்கன்னு சொல்லிருவாங்க. நமக்கு என்னடா வாங்குறாங்க கொடுக்குறாங்க, நல்ல உங்க உடம்பு விட்டமின் மினரல்ஸ் கலக்கிறதுனால அவங்கள உடம்புல அந்த சத்து உள்ள ஈர்க்காததுனால அப்படி இருக்கலாம். சரியா? ஸோ கொடுக்கும் போதே நம்ம நியூட்ரிசார்ஜ் PVM தான் கொடுக்கணும். ஆண்களுக்கு பெண்களுக்கு நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட், கொக்கோ ப்ராடக்ட் எதுனாலும் கொடுங்க. அது அவங்க டேஸ்ட் மினரல்ஸ் வந்து நியூட்ரிசார்ஜ் மேல நியூட்ரிசார்ஜ் விமர்ல இருக்கும். யாருக்கெல்லாம் பீரியட்ஸ் வருதோ அவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் விமன். மெனோபாஸ் ஸ்டேஜ் ஆயிருச்சு, 40 வயசு ஆயிருச்சு, எனக்கு என்ன கொடுக்க, நியூட்ரிசார்ஜ் மேன் எடுத்துக்கணும். சரியா? ஸோ அது போக உங்களுக்கு இந்த கேர்ள்ஸ் வந்து எப்ப அவங்க வந்து மென்ஸ்ட்ரேட் ஆரம்பிக்கிறாங்களோ, ஏஜ் அட்டன் பண்றாங்களோ அப்பல இருந்தே பெண்களுக்கு எல்லாம் நியூட்ரிசார்ஜ் விமன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்க. இதை எப்படி எடுத்துக்கலாம் இன்னும் இன்னோவேட்டிவா சொல்றேன். இப்ப எத்தனை பேர் இருக்கீங்க? 24 மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னா 24 மெம்பர்ஸும் நான் சொல்றதுக்காக செஞ்சு பாருங்க. இது அதுவும் மெயினா லேடிஸ் வந்து கண்டிப்பா பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட், நான் இந்த ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து சொல்லல, ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் உங்க இஷ்டம் எடுத்துக்கோங்க. சரியா? நீங்க எது வாங்கியிருக்கீங்களோ, நியூட்ரிசார்ஜ் கேஸ் தான் சரி, நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ராடக்ட் சரி. சோ இது கண்டிப்பா எல்லாருமே செஞ்சு பாருங்க. மெயினா லேடிஸ் கண்டிப்பா செய்யுங்க. சரியா? நைட்டு 2 பாதாம், 2 கிஸ்மிஸ், 2 முந்திரி பருப்பு, ஒரு சரியா நல்லா காலையில எந்திரிச்சு மிக்சியில போட்டு சருன்னு அரைச்சிட்டு கொஞ்சம் 2 மடங்கு பால் ஊத்தி அரைச்சிக்கோங்க. சரியா? பால் ஊத்தி அரைச்சிட்டீங்கன்னா நல்லா ஸ்மூத்தா வலுவலுன்னு அரைப்பட்டுரும். அப்புறம் சூடான 1 டம்ளர் பால், இல்லாட்டி ஜில்லுனால 1 டம்ளர் பால்ல அந்த அரைச்ச இதையும் போட்டு நல்லா கலந்து, எக்ஸ்ட்ரா சுகர் தேவைப்படாது, பேரிச்சம்பழம் 2 போட்டிருக்கதே நல்லா இது கொடுக்கும். சோ இப்ப நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ராடக்ட் இல்லாட்டி நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ராடக்ட் அது ஒரு ஸ்பூன்னா இது எது போட்டிங்களோ போட்டு கிண்டி காலையில எந்திரிச்ச உடனே அந்த ஒரு எம்டி ஸ்டொமக்ல குடிங்க. சரியா? சோ இப்ப நான் சொல்றது சுகர் பேஷண்ட்ஸ் கிடையாது, நார்மலா இருக்கிறவங்களுக்கு நீங்க குடுங்க. குடிங்க. குடிச்சு ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். ஏன்னா உங்க உடம்புக்கு ஃபுல் புரோட்டீன் ரிச்சா கொடுக்குறோம் காலையில உங்களுக்கு. இதை எடுத்துக்கிறவங்க சாப்பிடலையேங்க அப்படின்னு சொன்னா கூட தவறு கிடையாது. நீங்க 2 இட்லி சாப்பிட்டு, நீங்க ஒரு தோசை சாப்பிட்டு, 4 பூரி சாப்பிட்டு, இது எல்லாத்தையும் விட இப்ப நான் சொன்னது பெஸ்ட். சரியா? எனக்கு நட்ஸ் எல்லாம் பிடிக்காது அப்படின்னு நட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அதுதான் பெஸ்ட். அது பண்ணலன்னா
ஒரு ஃப்ரூட்ஸ், என்ன ஃப்ரூட்ஸ் வீட்ல இருக்கும்? ஒரு ஆப்பிள், ஒரு பனானா, ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் அந்த டேஸ்டுக்கு ஏத்தபடி. இப்ப அடுத்து மேங்கோ சீசன் வரப்போகுதுன்னா, ஒரு மேங்கோ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸில போட்டு உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேணும்னா டேஸ்ட்டுக்கு போட்டுட்டு, சர்க்கரை முடிஞ்சளவு விட்டுருவோம். சரியா? சோ வேணும்னா போட்டுக்கோங்க. ஏன்னா இப்ப பனானானா ஸ்வீட் தான். அது வந்து நேச்சுரல் ஸ்வீட் உங்களுக்கு ஆட் பண்ணிரும் பால்ல. ஒரு பனானாவ போட்டு, நாட்டு சர்க்கரைய போட்டு, கொஞ்சோண்டு பால் ஊத்தி, நல்லா சர்ருன்னு அடிச்சிட்டு, திரும்ப 1 டம்ளர் பால் ஊத்தி, கொஞ்சம் நம்ம நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ராடக்ட் இல்லாட்டி நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ராடக்ட் ஒரு சாஷே எடுத்து ஊத்தி, நல்லா சர்ருன்னு அடிச்சு குடிங்க. அதுதான் ஸ்மூத்தி. இது நீங்க மில்க் ஷேக் எல்லாம் கடையில வாங்குறதெல்லாம் வெறும் ஐஸ்கிரீம் போட்டு குடுப்பாங்க. ஒண்ணும் ரியல் ஸ்ட்ராபெரியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஐஸ்கிரீம் வச்சு குடுக்க பால்ல அடிச்சு குடுப்பாங்க பச்சை பால்ல. அதெல்லாம் என்ன டேஸ்ட்? இது அதை விட செம்மையா இருக்கும். நீங்க குடிச்சு பாருங்க. அதுவும் மெயினா நட்ஸை குடிச்சு பாருங்க. நான் குடிச்சு பார்த்து இதனாலதான் சொல்றேன். இதை குடிச்சது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ரொம்ப நேரத்துக்கு நிறைய ஒரு எனர்ஜி இருக்கும். பயங்கரமா உங்க டே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு டே ஸ்டார்ட் பண்றதே ரொம்ப நல்லா இருக்குன்னா அன்னைக்கு ஃபுல்லா நல்லா போற மாதிரி இருக்கும். தெளிவான உங்களுக்கு ஒரு சிந்தனை கிடைக்கும். இது இப்படிதான் நான் பண்ண போறேன், எனக்கு இதுதான் தேவை, இதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் வந்துடும். நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஸ்டாமினா கிடைக்கும். குட்டி குட்டி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கூட உங்களுக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நிறைய பிரச்சனைகள் நிறைய ஆகும். இதை நீங்க உணருவீங்க. சரியா? சோ நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ரோடயட் ஏதாச்சும் கொடுக்கும் போது நியூட்ரிசார்ஜ் மேன் இல்ல நியூட்ரிசார்ஜ் பண்ணா சேர்த்துதான் கொடுக்கணும். சேர்த்துதான் கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். இதுக்கு பேரு தான் TBNF பிரேக்ஃபாஸ்ட். அப்ப இதை எப்படி எடுத்துக்கணும்? காலையில சாப்பிட்டவுடன் 1 டம்ளர் பால்ல எடுத்துக்கோங்க. இல்லாட்டி எந்திரிச்ச உடனே நான் சொன்ன மாதிரி நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு குடிச்சிட்டு அப்புறம் ஒரு 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்டுட்டு 1 டம்ளர் தண்ணியில ஒரு மாத்திரை எடுத்துக்கோங்க. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் நேரமே இல்லைன்னா கூட இதை மட்டும் கூட எடுத்துக்கோங்க, ரொம்ப பெஸ்டா இருக்கும். இத 1 நாள் 2 நாள் இல்ல, ஃபுல்லா வாழ்நாள் ஃபுல்லா எடுத்துக்கிட்டே வாங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். சரியா? 1 நாள் 2 நாள் ப்ராடக்ட் கிடையாது எதுவுமே. நீங்க வந்து தொடர்ந்து எடுத்துக்கணும். ஏன்னா தொடர்ந்து நம்ம உடம்புக்கு நம்ம புரோட்டீன் கொடுப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டோம். அதுக்காகத்தான் இது. சரியா? அப்ப நியூட்ரிசார்ஜ் பிவிஎம்எஸ் எடுக்க 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 உங்க உடம்பு எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம உடம்பு ஆல்கலைனா இருக்கணும். சோ இது தமிழ்ல சொல்லுவாங்க, தமிழ்ல சரியா சொல்ல தெரியல. நம்ம உடம்பு வந்து ரொம்ப அசிடிக்கா இருந்தாதான் நோய்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆல்கலைனா இருக்கிற உடம்புக்கு எதுவுமே செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை புரோடையத்தை கலந்து கொடுத்துட்டு டெய்லி நியூட்ரிசார்ஜ் மேன் இல்ல நியூட்ரிசார்ஜ் பண்ண வந்து எடுத்துக்கோங்க. சரி? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் கொடுக்கும் போது கூட எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அவங்க உடம்பு ஆரோக்கியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். இது வேற எதுவும் இது கிடையாது. ஒரு வாட்ச் கேட்டிக்கோங்க நல்லா இருக்கும், சேலையா கேட்டிக்கோங்க நல்லா இருக்கும் சொல்லி அவங்க ஆரோக்கியத்துக்காக கொடுக்குறோம். அப்ப கூடுதல் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து சொல்லணும். ஏன்னா ஒரு உடம்புக்கு இதெல்லாம் செய்யணும். இது வரைக்கும் தெரியாம இருந்தா கூட அந்த அளவுக்கு புரிதல் இல்லாம மனுஷனா பிறந்த அனைவரும் வேலை செய்யணுங்க. சாகிற வரைக்கும் வேலை செய்யணும். ஒரு மிருகத்தை பாருங்க, ஒரு எந்த ஒரு மிருகம், ஒரு பறவை எதுவாக இருந்தாலும் தன்னுடைய தேவைய தனக்கு வேணுங்கிற சாப்பாடு அதுதான் தேடி போகுது. அதுக்காக எவ்வளவு நாள் ஆலையும். சரியா? பட் நமக்கும் அப்படிதான் இருந்துச்சு. உடைய இதுவே உலகம் தொடங்கி எப்படி இருந்துச்சு? ஃபுல்லா சாப்பாடு எங்க கிடைக்குதோ அலைஞ்சு மனுஷங்க சாப்பாடை தேடி அலையணும், தண்ணீர் எங்க இருக்கோ போய் தேடி அலையணும். இதுதான். பட் நம்ம இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா போன் போட்டா வீட்டுக்கு சாப்பாடு வருது. 2 மணி 3 மணி நைட்டு எப்பனாலும் ஃபுட்டுக்காக அலைய தேவையில்லை, எல்லாம் கிடைக்குது. சரியா? அதனால நம்முடைய தினந்தோறும் பண்ண வேண்டிய வேலைகளை குறைச்சிக்கிட்டே வரும். நடக்கிற நடந்தாலும் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 45 நிமிஷம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஒரு 6000 நடைகள் நடக்கணும்னு நினைக்கிறீங்க. இருக்கிற 50 படியை திரும்ப ஏறி 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 மாடிப்படி கட்டுக்கள் ஏறாம விட்டுறாதீங்க. உங்க உடம்பு அந்த மடக்கி எந்திரிக்கிற பிளெக்சிபிலிட்டி விட்டுருச்சுன்னா மறந்துரும். அதாவது விட்டுரும், மொபிலிட்டி போயிரும் மசில்ஸ்ல இருந்து. சரியா? நம்ம என்ன பண்ணணும்?
முடிஞ்ச அளவு நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா இப்ப நல்லா இருக்கும் உடம்பு, அந்த நடக்கிறது உட்கார்றது இதெல்லாம் விட்டுட்டீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல டக்குனு பாத்தீங்கன்னா படிக்கட்டுகள் ஏறும்போது கை கால் வலிக்கும், முட்டி வலி வரும். நீங்க நடக்காம விட்டதுனாலயே முதுகு வலி வரும், ஏற முடியாது, உட்கார முடியாது, வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ண முடியும். இது மாதிரி சில சில பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டே இருக்கும். நியூட்ரி சார்ஜ்ல கொடுக்கும்போது மெயினா புரோட்டீன் கொடுக்கும்போது நடக்கணும். சரியா? மாடிப்படிகள் ஏறி இருக்கணும். அது நீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்து சொல்லணும். இப்போ முட்டி வலி நிறைய இருக்குன்னு சொல்றவங்கள நிறைய ஏறி ஏறி இறங்குன்னு சொல்லக்கூடாது. முட்டி வலி லைட்டா இருக்கும் போதே அவங்க கண்டுபிடிச்சு அதை நிறுத்தி இருக்கும். அப்ப யார் யாருக்கு எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு ரெகுலரா கிளாஸ் வர உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்ப இப்ப இதை எங்க கொடுக்க நியூட்ரி சார்ஜ் பிவிஎம் அப்ப அப்படின்னு கேட்டீங்க, எங்கெல்லாம் ரெகுலர் பிசினஸ் வருதோ அங்க கொடுத்து யோசிக்கலாம்ல. இப்ப ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் எடுத்துக்கோங்களேன், புரோட்டீனுக்குன்னு ஒரு தனி கேட்டகரி போட்டு 1 கிராம் லேக் புரோட்டீன் ஈக்குவல் டு 20 கிராம் புரோட்டீன் அப்படின்னு சொல்லி வச்சோம்னா படிச்சவங்க தெரியும் 20 கிராம் போட என்னங்க புரோட்டீன் பவுடர் கலந்து கொடுப்பாங்க சொன்னா ஸ்ட்ராபெரி மில்க் புரோட்டீன் ட்ரிங்க் இது மாதிரி வச்சா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதை வாங்கி ஷேஷ் எடுத்து ஓபன் பண்ணி தான் நம்ம சொன்ன மாதிரி மில்க் ஷேக் இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா போட போறாங்க. ஸோ ஒரு ஜூஸ் சென்டர்ல, ஒரு ரெஸ்டாரண்ட்ல, இல்லாட்டி ஒரு பெரிய ரெசிடென்சியல் பில்டிங் இருக்கு. அந்த ரெசிடென்சியல் பில்டிங்ல ஏகப்பட்ட வீடு இருக்கு. இந்த வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் நீங்க பேசி கொடுத்தாலே போதுமே, நீங்க நியூட்ரிஷன் அது எங்கேயோ கொண்டுட்டு போயிருவீங்க. அதுதான் அடுத்து நம்ம சொல்லி கொடுக்க போறோம். ஹோம் மீட்டிங் எப்படி நடத்துறது? ஹோம் மீட்டிங் நடத்துங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்தையும் கூப்பிடுங்க. ஒரு 20 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் முடிஞ்சிருச்சு வேலை யோசிப்பாங்க. ஏன்னா மனிதர்களுக்கு உடல் ரீதியா பிரச்சனைகள் சின்ன சின்னது இருக்கு, அதுக்கு தீர்வு என்னன்னு தெரியாம இருக்காங்க. சரியா? நீங்க வெளியில ஒரு பார்க்ல ஒரு அருகம்புல் ஜூஸ் விற்கிறவர் பாத்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருப்பாரு. சென்னையில சிட்டிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வாக்கிங்க்கு நிறைய பணக்காரங்க கோடீஸ்வரங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. சரியா? அப்படி எப்படி நடந்தாலும் அருகம்புல் வெஜிடபிள் சூப்பர் 10 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட நம்ம இதை சொல்லி கூட ஒரு ட்ரிங்க்குக்கு நீங்க ஒரு 50 ரூபா 60 ரூபா வச்சா கூட குடிச்சு பார்த்துட்டு வாக்கிங் போனவங்க திரும்ப நாளைக்கு வருவாங்க. ரூபாய்க்கு யோசிக்க மாட்டாங்க, கண்டிப்பா யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு நாள் குடிச்சதே அவங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். நேற்று குடிச்சேன் அவன் பார்த்து வெளியே புதுசா இருந்துச்சு 50 ரூபாய் போட்டு கொடுத்தாரு, இவ்வளவு தெம்பு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியும். அவர் நம்ம சீக்கிரம் சம்பாதிக்க வச்சிடலாம், உங்ககிட்ட டப்பா டப்பாவா வாங்குவாரு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரி, நம்ம சங்கீதா மேம் பேசும்போது சொல்லுவாங்க, வாக்கிங் கீழே வரும்போது எங்களோட ஏரியால கீழே ஒரு அவுட்லெட் மாதிரி வச்சு டெய்லி டேபிள்ல இந்த திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பேன் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ காலேஜ் கேன்டீன்ஸ்ல போய் கேட்க சொல்லுங்க, ஃபுட் கோர்ட், மால்ஸ் எல்லாத்துலயும் போய் கேட்க சொல்லுங்க, ஜிம் இதுல எல்லாத்தையும் நல்லா நீங்க பல்கா வைக்க முடியும். சரியா? புரோட்டீன் அவுட்லெட் மட்டும் சென்னையில, சிட்டிஸ்ல, மும்பைல, பெங்களூர்ல ஏகப்பட்டது இருக்கு. ஹெல்த் அவுட்லெட்ஸ் மட்டும், அதாவது இங்க வெறும் பியூரா புரோட்டீன் பவுடர் மட்டும் விற்கிறாங்க. அப்ப புரோட்டீன் பவுடருக்கு தனியா கடை இருக்குன்னா மக்கள் வாங்காமையா இருக்கு. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? டேஸ்ட் பங்கு கொடுத்தாலே போதும், தாராளமா மனிதர்களை வாங்க வைத்து விடலாம். டேஸ்ட் வேற புரோட்டீன் ட்ரிங்கை விட நம்ம இது நல்லா இருக்கு. சரியா? இதுதாங்க இன்னைக்கு நம்மளுடைய நியூட்ரி சார்ஜ் பிவிஎம். டவுட் இருக்குங்க ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு எடுக்க வேண்டிய ஹோம் மீட்டிங் எப்படி நடத்துறது, ஹோம் மீட்டிங் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது புதுசு எடுக்கிறது. நிறைய பேர் வேற கரெக்ட் வர முடியல அப்படிங்கறதுனால உங்களுக்கு அடுத்து வரணும் வேற சனிக்கிழமையிலும் நான் அது உங்களுக்கு எடுக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டவுட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்படின்னா டூல்ஸை பத்தி நான் ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ப்ளீஸ் டவுட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதனால டூல்ஸை பத்தி சொல்றாங்க. நமக்கு ஏகப்பட்ட நியூட்ரிசார்ஜ் டூல்ஸ் இருக்கு. சரியா? ஸோ அதை நான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். இந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க நியூட்ரிசார்ஜ் ஒன்ஸ் விற்கும் போது நியூட்ரிசார்ஜை பத்தி யார்ட்டையாச்சும் பேசணும்னா இந்த டூல்ஸ் இல்லாம போகாது. ஏன்னா
உங்களுக்கு ஒரு மனதுக்குள்ள நம்பிக்கை வரும். சைக்காலஜிக்கலா ஒரு மனுஷங்க வந்து நம்ம நம்ப வைக்கிறதற்கு இந்த டூல்ஸ் உதவும் அப்படிங்கறதுனால இந்த டூல்ஸ்ல நீங்க வாங்கிட்டு எல்லா டூல்ஸ்லயும் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப ரூபாலாம் கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி. எல்லாமே கம்மி கம்மி விலைதான். சரி, அப்போ மெயினா ஹோம் மீட்டிங். இப்போ நாளைக்கு இருக்கும்போது நான் சொல்லுவேன், ஹோம் மீட்டிங்க்கு இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கோங்க. கண்டிப்பான முறையில் உதவும். ஒரு ஸ்கூலுக்கு, ஒரு காலேஜுக்கு, ஒரு நீங்க கேம்ப் போடுறது, ஒரு ஹெல்த் ரிலேட்டட் எங்கேயாச்சும் ஒரு எக்ஸிபிஷன் போடுறது. ஏன்னா ரேணுகா மேம் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, மேம் நாங்க எக்ஸிபிஷன் போனாங்க ஒரு விமன் டெக் செலிப்ரேஷன் வந்துச்சு. அங்க வந்து நாங்க போட்டோம். சிங்கப்பூர்ல ஒரு எக்ஸ்போ நடந்துச்சு. அங்க போட்டு எல்லாமே வித்தாங்க. இப்படி இவ்வளவு விஷயம்னு சொன்னாங்க. நீ அப்ப ஒரு எக்ஸிபிஷன் எதுனா ஃப்ரீ ஹெல்த் செக்அப் அப்படின்னு சொல்லி வச்சீங்கன்னா எல்லாருமே கொடுப்பாங்க. எல்லாருமே வருவாங்க, எல்லாருமே கேட்பாங்க. அது எல்லாமே மக்கள் ஆர்வமா இருப்பாங்க. அங்கெல்லாம் வரும்போது இந்த டூல்ஸ் எல்லாமே உதவும். சொல்லுங்க அருண் சார். உங்களுக்கு இதுல எது மாதிரி உங்களுக்கு வேணுமோ நீங்க வாங்கிக்கோங்க. வாங்குறதுக்கு நான் ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். திரும்பவும் நான் அந்த லிங்க் வந்து அனுப்பிச்சு விடுறேன். அது போக நான் ஒரு நம்பர் வந்து சாட் பாக்ஸ்ல போட்டு விடுறேன். அந்த நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க வாட்ஸ்அப் பண்ணாலே போதும். உங்க வீடு தேடி வரும். 2 நாள்ல வந்துடும். சொல்லுங்க சார். குட் ஈவினிங் மேடம். செக்ஷன் உண்மையில நிறைய விஷயம் தெரிஞ்சுது. தேங்க்யூ எப்படி சார். பிபிஎம்எஸ் பத்தி தெரிஞ்சுது. எனக்கு ஒரு டவுட் மேம். இப்போ வியூ வந்து நான் சஜஸ்ட் பண்ணணும். ஓகே, எப்படின்னா அவங்க ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 9 years ஆகுது. கண்ணாடி போடுறாங்க. சரி. அவங்களுக்கு எப்படி சஜஸ்ட் பண்றது மேம் நியூட்ரிஷன் வியூ? நியூட்ரிசார்ஜ் வியூ உங்களுக்கு 9 இயர்ஸ் தான் ஆகுது. சின்ன பையன். 8ல இருந்து 12 வயசு உள்ள குழந்தைகளுக்கு நியூட்ரிசார்ஜ் வியூ ஒரு நாள் விட்டு விட்டு போட சொல்லணும். திங்கட்கிழமை மாத்திரை போடுறாங்களா, அடுத்து அவங்க வந்து செவ்வாய்க்கிழமை விட்டுட்டு புதன்கிழமை, அடுத்து வியாழன் விட்டுட்டு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் விட்டு விட்டு சாப்பிட சொல்லுங்க. இது ஆக்சுவலா ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு ஒரு மாத்திரை போடுறது பெஸ்ட். சாப்பிட முடியலன்னா காலையில சாப்பிட்டுட்டு ஒரு மாத்திரை வந்து போட சொல்லுங்க. சரியா? ஓகே மேம், ஃபைன் மேம். இதோட வேற ஏதாவது சப்ளிமெண்ட் எடுக்கணும்? குழந்தைகளுக்கு நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் கண்டிப்பா சேர்த்து கொடுங்க சார். பால்ல சேர்த்து 2 தடவை கலந்து குடிக்க சொல்லுங்க. நல்ல வித்தியாசம் தெரியும். வரும் சார். வர நீங்க எல்லாருமே ரெகுலரா வரீங்க. அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வரும்போது கூட ஒரு 3 பேரை கூட்டிட்டு வாங்க. அது உங்களுக்கு என்னதான் பண்ணாலும் நம்ம ஸ்ட்ரென்த்தை கூட்டவே முடியல. அதற்கு உங்க சைட்ல இருந்து தான் நீங்க சொல்லணும். எப்படி எது மாதிரி மாத்தலாம். உங்களுக்காக நானும் அப்படி இப்படி இதெல்லாம் யோசிச்சு இது பண்ணி ட்ரை பண்ணி என்னன்னா இருக்கும் அதையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் ஸ்ட்ரென்த்தை கூட்டுறது உங்க கையில தான் இருக்கு. டீம்ல இருக்கிற நம்பருக்கு எல்லாத்தையும் சொல்லுங்க. இட்ஸ் காமன் ஃபார் ஆல் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் வரலாம். அது போக நார்மலா இருக்கிற மனுஷங்க கூட வரலாம். அவசியம்ல இருக்கணும்னு அவங்க அவசியமே கிடையாது. அவங்களுக்கு நான் போடுறேன். நான் குண்டா இருக்காங்கன்னா நியூட்ரிசார்ஜ் எத்தனை எடுத்தா குண்டா இருக்கிற எல்லாத்தையும் வர சொல்லிருக்கேன். நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வேற யாராச்சும் டவுட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ரேணுகா மேம் அண்ட் ஜெயஸ்ரீ மேம். வீடியோ வாங்க வச்சிருந்தது ரொம்ப நன்றி. சொல்லுங்க ஜெயஸ்ரீ மேம். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. கேக்குதா மேடம்? இப்போ கேக்குது, சொல்லுங்க. மேடம், இப்போ இந்த குழந்தைங்களுக்கு கண்ணாடி போடுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த நியூட்ரிசார்ஜ் வியூவோட நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் மேங்கோ கொடுக்கலாம் இல்ல மேடம்? அது கொஞ்சம் இன்னும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குல்ல மேடம்? நீங்க கேட்டது வந்து சூப்பர் கரெக்ட். ஏன்னா நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் கொக்கோ விட கண் பார்வை ரிலேட்டடா குழந்தைகளுக்கு நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் மேங்கோ கொடுக்கலாம். ஏன்னா மேங்கோல அல்பான்சா மேங்கோ சேர்த்திருக்காங்க. அந்த அல்பா மேங்கோக்கு தனித்தன்மை கண் பார்வை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கறதற்காக கொக்கோ விட நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் மேங்கோ கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம். வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இதே மாதிரி அடுத்த வாரம் என்ன டைம் டேபிள்னு போட்டு விட்டுறேன். இனிமே ரெகுலரா இருக்கும். டைமிங்ஸ் இதெல்லாமே மாறாது. சொல்லுங்க விஜயா மேம். சொல்லுங்க மேம். हेलो, गुड आफ्टरनून जयासी मैम. ஜெயாத்யா சொல்லுங்க. मेरा सर मैम ஒரு வாரம் ரொம்ப வயிறு வலி. அது சரி. ரொம்ப வயிறு ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப பெயினா இருக்கு. அது என்ன காரணம்? எதனால இருக்கு? நியூட்ரிசார்ஜ் பிஜே எடுத்துக்கிறதுனாலயா? ஆமா மேம். அவங்க எந்த டைமிங்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேளுங்க.
சாயங்காலம் 5:30 மணிக்கெல்லாம் எடுக்கிறேன். ஈவினிங் 5:30. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நைட் சாப்பாடு சாப்பிட்டாங்களா, எம்டி ஸ்டமக்ல படுத்தாங்களா? எம்டி ஸ்டமக்ல தான் மேம். ஏன் நியூட்ரிசார்ஜ் பிஜி எடுத்ததுக்கு அப்புறம் நைட்டு சாப்பாடு நம்ம சாப்பிட தானே சொல்லுவோம். ஆமா, எடுத்துட்ட பிறகு சாப்பிடுறோம். ஓகே. எடுத்து சோ இருந்தாலும் வயிறு ஒரு மாதிரி பொறுமுற மாதிரி இருக்கா? ஆமா, ரொம்ப வலிக்குது. ஓகே ஓகே. தண்ணி நிறைய குடிக்க சொல்லுங்க அவங்களுக்கு. சிலருக்கு வந்து நமக்கு மோஷன் போயிடும். சரியா? அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா நியூட்ரிஷன் பிஜே ஒரு வாரம் போல இனிஷியலா லைட்டா மோஷன் போகும். இந்த சிம்டம்ஸ் தான் இருந்திருக்கு. பொறுமுற மாதிரி யாரும் நமக்கு சொன்னது இல்ல. நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்க. 4 நாள் இன்னும் தொடர்ந்து எடுக்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல வந்து என்ன சொல்லுங்க, நான் என்னன்னு சொல்றேன். சரியா? ஓகே மேம். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. எல்லாருமே ஜெய் ஆர்டிஎம் மேரா சார்ஜ் நியூட்ரிசார்ஜ் சொல்லிட்டு மீட்டிங் ஏர்ன் பண்ணிக்கலாங்க. ஜெய் ஆர்டிஎம் மேரா சார்ஜ் நியூட்ரிசார்ஜ். தேங்க்யூ மேம். ஜெய் ஆர்டிஎம், ஜெய் மேரா ஆர்டிஎம். சார்ஜ்